நண்பர்களே வணக்கம். நெற்றிக்கண்ணுக்காக சுப்பிரமணியன். இன்று நாம் காண இருக்கும் காணொளி ஒரு பழம் சம்பந்தமாக. பழம் என்று சொன்னவுடன் அது மருத்துவ குணங்களோ இல்லை பழம் ஜூஸ் போடுறது அதில் இருக்க சத்துக்கள் அதை பற்றி ஏதாவது சொல்லப் போகிறேன் என்று எண்ணாதீர்கள். அல்ல எப்படி சமையல் பண்ணுறது என்பதை பற்றி அல்ல. இது முற்றிலும் ஒரு வித்தியாசமான டாபிக். நான் சொல்லக்கூடிய பழத்தின் பெயர் டொமேட்டோ, தக்காளி. இன்று தக்காளி என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. 100, 120, 130, 150 என்ற விலை ஏறிக்கொண்டே போகின்றது. அது சமூக வலைத்தளங்கள் ட்விட்டரில் ஆகட்டும், இல்லை ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், வாட்ஸ்அப்பில் ஆகட்டும், தொலைக்காட்சியிலாகட்டும், பத்திரிகையில் ஆகட்டும், எல்லாத்துலேயும் இன்றைக்கி தக்காளியை பற்றி தான் பிரபலமாக பேசப்படுகின்றது. அது மட்டுமல்ல, தொலைக்காட்சியில் பார்க்கும்போது தக்காளியை பற்றி பேட்டி கேட்கிறார்கள். மக்கள் தக்காளி இல்லாமல் வாழ முடியாது, தக்காளி இல்லாமல் சமையல் பண்ண முடியவில்லை என்றெல்லாம் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். இதை பார்க்கும்போது சற்று சில நேரங்களில் வேதனையாக இருக்கிறது, சில நேரங்களில் சிரிப்பாக இருக்கிறது. மக்கள் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தக்காளி என்பது நமது நாட்டின் உணவுப் பொருள் அல்ல. அது இந்தியாவில் விளைந்தது அல்ல. அது சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து, மெக்சிகோ நாட்டிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு உணவுப் பொருள். அது தவறொன்றும் இல்லை. அது அங்கிருந்து வந்தது. அதாவது சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டில் 1815, 18, 30 அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்குள்ளே வந்தது. முதல் டெஹ்ராடூனில் இங்கே தான் வளைச்சாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லா பக்கத்துலேயும் அது பயிரிடப்பட்டது. பட் தக்காளி என்பது இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான உணவுப் பொருளாகிவிட்டது. அது சீப்பாக இருந்ததுனால தக்காளி சாதம், தக்காளி சாம்பார், தக்காளி ரசம், தக்காளி கூட்டு, தக்காளி ஸ்குவாஷ் என்று பல ஐட்டங்கள் தக்காளியில் செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அன்றாடம் தக்காளியை பயன்படுத்துவதால், தக்காளி இல்லாதனால் நமக்கு ஏதோ கையொடுந்தது போல் இருக்கின்றது. உணவிலே அந்த பொருள் இல்லாதது நமக்கு வேதனை அளிக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த பொருளுக்கு மாற்று எவ்வளவோ இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம மூதாதையர்களெல்லாம் தக்காளியை வைத்து சமையல் செய்யவில்லை, தக்காளி வைத்து ரசம் செய்யவில்லை. ரசத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புளி வச்சு ரசம் செய்யலாம், எலுமிச்சம்பழம் ரசம் செய்யலாம், கண்டந்து புளி ரசம் செய்யலாம், மிளகு ஜீரக ரசம் செய்யலாம், மைசூர் ரசம் செய்யலாம், வறுத்துரைச்ச ரசம் செய்யலாம், கொள்ளு ரசம் செய்யலாம். இப்படி ரசத்தில் பல வகைகள் இருக்கிறது. இந்திய நாட்டை பொறுத்தவரைக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல ரசங்கள் நாம் உணவிலே உருவாக்கியுள்ளோம், பயன்படுத்தியுள்ளோம். தக்காளி என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. தக்காளி இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியும். தக்காளியில் சில சத்துக்கள் இருக்கின்றன, அதை நான் மறுக்கவில்லை. உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களிலும் ஏதாவது ஒரு சத்துக்கள் இருக்கின்றன. அதே சமயத்தில் அதனால் சில பாதகமும் இருக்கின்றன. இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிட்னியில் ஸ்டோன் இருக்குது என்று சொன்னால் அவர்கள் தக்காளி சாப்பிட வேண்டாம் என்று சொல்வார்கள். ஏன்னா தக்காளி ஸ்டோன் கிரியேட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்கிறார்கள். தக்காளியை தவிர்க்க சொல்வார்கள். அந்த மாதிரி தக்காளியினால் பல நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. ஒரு விஷயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த பொருள் இல்லாமல் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையும் ஆண்டவனும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்கள். ஒரு பொருள் கிடைப்பதில்லை, விலை உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் நாம் அந்த பொருளை வாங்க முடியாது. அப்போது அந்த காலகட்டத்தில் அந்த பொருள் இல்லாமல் வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ எப்படி டாஸ்மார்க்கில் தண்ணியை சாப்பிட்றவங்களோ இல்லை சிகரெட் குடிக்கிறவங்களோ ஒரு பொருளுக்கு அடிக்ட் ஆகிறாங்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் காஃபி ட்ரிங்கர்ஸ் இருக்காங்க, காஃபி குடிப்பார்கள், அவர்களும் அடிக்ட் ஆகிறாங்க. அந்த மாதிரி தக்காளி இல்லை மட்டும் இல்லை, எந்த பொருளானாலும் சரி, எந்த பொருளுக்கும் நாம் அடிக்ட் ஆகக்கூடாது. ஒரு பொருள் இல்லாமல் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி தக்காளி கிடைக்கிறதில்ல. எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி மட்டும் இல்லை, தக்காளி போல் பல பொருட்கள், உணவுப் பொருட்களாகட்டும், வேறு சில விஷயங்களாகட்டும் நமக்கு கிடைக்காமல் போகின்ற நிலை வரத்தான் போகின்றது. ஏனால் மனிதன் இயற்கைக்கும் அதேபோல் தர்மம், நியாயம், நீதி இதுக்கெல்லாம் எதிராக தான் இந்த மனிதன் நடந்து கொண்டு இருக்கின்றான். இந்த மனித சமுதாயம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் பல சிரமங்களை நாம் சந்திக்க போகின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எல்லாமல்ல இறைவனைத்தான் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், எங்களை காப்பாற்றுங்கள் என்று. அப்போது எந்த ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த பொருள் இல்லாமல் வாழ பழகி கொள்ள வேண்டும். இது இயற்கை மாற்றமும் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் என்று நினைத்து கொள்ள வேண்டும். அஃப்கோர்ஸ் பணம் இருக்கிறவங்க, பொருளாதாரம் இருக்கிறவங்க அந்த பொருளை வாங்குவாங்க. அதுக்கு பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக போய் இன்றைக்கி பச்சை பசுமை காய்கறி மண்டியில் குறைவான விலைக்கு தக்காளி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழக அரசு கூட பார்த்திங்கன்னா நியாய விலை கடையில் கிலோ 60 ரூபாய்க்கு தக்காளி போடுதா சொன்னாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கே போய் நின்றுட்டாங்களாம். அன்றைக்கி தொலைக்காட்சியில் ஒரு சேனலில் அதை காமிச்சாங்க, மெட்ராஸில். அப்போது தக்காளி இல்லாமல் நம்ம வாழலாம். அது உயிர் காக்கும் மருந்து அல்ல.
கொரோனா கூட நம்மால் நின்றுப்பாங்களாம் தெரியாது, ஆனால் தக்காளிக்காக போய் நின்றுருக்காங்க. அப்போது மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொண்டா பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் பிரியம் வாழ்வதும் சாப்பிடுவதும் அதில் நமக்கு ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாம் எப்படி வாழ்வது, ஒன்றில்லாமல் எப்படி வாழ்வது, நம் வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கொள்வது, இருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்து நாம் எப்படி வாழ்வது என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் நமது வாழ்வு இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.